ஆண்டவர்கிட்ட உங்க சித்தம் இல்லாதவங்க வேண்டாம், யாரெல்லாம் இந்த காலிங்க உள்ளவங்களோ அவங்கள கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணாம ஒரு நாளும் படுத்தவே இல்லை. But you know why? Because I've always prayed to God saying, if you do not, if the will of God is not there, don't bring anybody out of the will of God. ஆண்டவர் சொல்ற சின்ன சின்ன காரிய ஜெபத்தை கூட கேட்பாரு. God listens to even the smallest prayers. சில பிரேயர் எவ்வளோ நாள் உங்களுக்கு கேட்கப்படாம இருந்தா அதுல ஒரு பெரிய glory இருக்கும்னு தெரியும். There are some prayers, if it's not answered for a long time, know that there is a glory in it. ஆண்டவர் போய் சுகமாக்கிட்டார் எவ்வளோ பேரை. God went and healed many. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேரை போய் சுகமாக்குறது மட்டும் தான் அவங்களுக்கு எல்லா அற்புதங்களும் செய்துட்டு வராரு. Just not healing, but he did a lot of miracles. He went and did a lot of miracles. ஆனா லாசரு மரிக்கும் போது மட்டும் 4 நாள் போக கூட இல்லை. But when Lazarus died, he didn't go for 4 days. ஏன் தெரியுங்களா? You know why? அவருடைய குளோரியை காட்டணும் தான் அவர் வேணும்னு டிலே பண்ணார். He delayed it so that he could show the glory of God there. ஒருவேளை இங்க வந்து இருக்கிற உங்களுக்கோ ஜெபம் சிலது பதில் கொடுக்காம இருந்தா அதுல பெரிய glory இருக்கும். If there are some prayers that is not answered and you've been waiting, that is a sign for you to know there is glory waiting for you.